மனிதன் வந்துங்க எல்லா விஷயத்துலையும் முரண்பாடாக இருக்கிறான். எல்லா விஷயத்துலையும் முரண்பாடுன்னா எப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாமே அவசர அவசரமாக வேணும். அதே சமயத்தில் வந்து எது இல்லையோ அது வந்து கண்டிப்பாக வேணும். எது இப்போ நம்மக்கிட்ட இல்லையோ அது நிச்சயமாக கண்டிப்பாக எந்த ஒரு பாரபட்சம் இல்லாமல் கண்டிப்பாக நிச்சயமாக வேணும். அதில் எந்த மாற்றங்கள் இல்லை. சரி, அது வந்ததுக்கப்புறம் அது வேணுமானா அதுக்கப்புறம் அது வேண்டாம். வர்ற வரைக்கும் அது வேணும். வந்ததுக்கப்புறம் அது வேண்டாம். வந்ததுக்கப்புறம் வேறு ஒன்று வேணும். இப்போது கர்மா கழியணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கர்மா இருக்கக்கூடாது, நான் செய்த பாவங்கள் கழியணும் அப்படின்னா, கர்மா கழிக்கிறதுக்கான மெயின் விஷயமே ஃபஸ்ட்டு ஸ்டெப் எதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறீங்களோ அந்த நிலையை மதித்து அதை உயர்த்தி அதை வந்து ரசித்து அதை வந்து ஆமோதித்து அதை வந்து அதுக்கு வந்து அர்ப்பணித்து அதில் சுகத்தை காண்பித்து அதில் வந்து அங்கீகரித்து அந்த சூழ்நிலையும் அந்த நொடியையும் முழுமையாக வாழ கற்றுக்கொண்டால் நிச்சயமாக கர்மாவினை கழியும். கர்மாவினை கழியணுன்ட்டு எந்த நிலை இறைவன் கொடுத்துருக்காரோ அந்த நிலையை வந்து அவருக்கான நிலை, அவர் நமக்கு கொடுத்துருக்கிற அந்த ஒரு நிலைப்பாடை ஆமோதிக்காமல் அதில் குறைபாடாக கண்டுபிடித்து குறை கண்டுபிடித்தால் நிச்சயமாக கர்மா வந்து அதிகரிக்கும். உதாரணத்துக்கு இறைவன் வந்து எல்லாருக்கும் எல்லாமே கொடுப்பதில்லை. எல்லாத்துக்கும் எது தேவையோ அதை கண்டிப்பாக கொடுத்துருக்காரு. இதில் ஏதாவது சந்தேகம் இருக்கா? இல்லை, கண்டிப்பாக சந்தேகம் இருக்காது. ஏன்னா அவருக்கு தெரியும் என்ன கொடுக்கணும்னு. அவருக்கு மேலே யாருக்காவது தெரியுமா கொடுக்கணும்னு? தெரியாது. ஏன்னா அவர் ஒருத்தர் தான் இருக்கார், அவர் ஒருத்தர் தான் படைச்சிருக்காரு. அவர் ஒருத்தரை மட்டும் நம்மளை படைச்சி நமக்கு அவருக்கு என்ன கொடுக்கணும்னு நல்லா தெரியும். சரிங்களா? அப்படி இருக்கும்போது எந்த முடிவும் நம்ம வந்து தானாக எடுத்தது கிடையாது. அப்போ எல்லாமே அவருக்கு தெரியும். அப்போ நம்ம செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படின்னா, நம்ம பங்கு என்ன? அப்போ நம்மளுடைய பங்கு என்னன்னு கேட்குறீங்க. நம்மளுடைய பங்கு என்ன அப்படின்னா, கொடுக்கப்பட்டிருக்க வேலையையும் கொடுக்கப்பட்டிருக்க அந்த கதாபாத்திரத்தையும் கொடுக்கப்பட்டிருக்க அந்த சூழ்நிலையும் கொடுக்கப்பட்டிருக்க அந்த வசதி வாய்ப்பையும் கொடுக்கப்பட்டிருக்க அந்த சந்தோஷத்தையும் முழுமையாக வாழணும். அதுக்கு துணை நிற்கணும். அந்த முடிவுக்கு உறுதுணையாக இருக்கணும். அதை வந்து எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அதை வந்து மேற்கொள்ளணும். அப்போ அதில் வந்து சந்தோஷத்தை ஆனந்தத்தை காண்பித்து அந்த வாழ்க்கையை சொர்க்கமாக மாற்ற வேண்டிய கடமை யாருக்கு இருக்கு அப்படின்னா நமக்கு நிச்சயமாக இருக்குது. இதை வந்து கற்றுக் கொடுங்க. சரிங்களா? குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஏமா நீ இருக்க சூழ்நிலை தான் இறைவனோட சூழ்நிலை, இறைவன் கொடுக்கப்பட்டிருக்க சூழ்நிலை, இறைவன் உன்னை விரும்புகிறாரு. உன்னை விரும்பி இந்த சூழ்நிலையில் என்னென்ன மாதிரியான விஷயங்களை கொடுத்துருக்காரு, என்னென்ன மாதிரி விஷயங்கள் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத அவங்களுக்கு வலியுறுத்தி அவங்கள வழி நடத்துங்க. நிச்சயமாக இது ஒரு உயர்ந்த கல்வியாக இருக்கும். இறைவனை அனுதினம் அனுபவிக்கக்கூடிய தருணங்களை இது வந்து ஏற்படுத்தும். இதுதான் உயர்ந்த உச்சகட்ட ஞானம். சரிங்களா? இதை விட்டுட்டு இல்லாததை நிறையா இருக்கும். ஏன்னா கற்றது கையளவு கல்லாதது உலகளவுன்னு சொல்கிற மாதிரி இருக்கிறது கையளவு இல்லாத உலகளவுங்கிற மாதிரி இருந்துக்கிட்டே இருக்கும். அது பின்னாடி ஓட ஆரம்பித்தோம்னா நிச்சயமாக இந்த ஜென்மத்தில் அது நிறைவேறாதது ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கும். பழகிருச்சு மனசு அப்படின்னா நிறைவேறாது. ஏன்னா மனம் வந்து மனதோட இயல்புனா இல்லாத ஒன்றா வந்து நினைக்க வைப்பது தான் மனதோட இயல்பு. இருக்கிறத முழுமையாக அர்ப்பணிப்பது, இருக்கிறத வைத்து வாழ கற்றுக்கொள்வது மனதோடைய இயல்பு கிடையாது. அதை வந்து நம்ம புறக்கணித்து தான் பழகியிருக்குமே தவிர அதுக்கு அர்ப்பணித்து நம்ம பழகலை. அதை வந்து அது கூட பயணித்து பாருங்கள், வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா மாயை தோற்றங்கிறது வந்து நிழல். இங்கேருந்து இங்கே போனால் அங்கே தெரியும், அங்கேருந்து அங்கே போனால் நிழல் அங்கே தெரியும். நிழல் நிஜமாகாது. அதே மாதிரி காணல் நீர் பாருங்கள், அங்கே இருக்கிற மாதிரியே தெரியும், பக்கத்தில் போனால் அங்கே ஒன்றும் இருக்காது. இது வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். அப்புறம் இருக்கிற விஷயத்தை குறைய கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா வாழ்க்கை நிச்சயமாக சந்தோஷமாக இருக்காது. இதுதான் கர்மா வினையோட முதல் கட்டத்தோட. கர்மா கழியணும் அப்படின்னா கொடுக்கப்பட்டிருக்க விஷயத்தை, கதாபாத்திரத்தை நீங்கள் 100% இப்படியே எப்படி இருக்குதோ அதை நீங்கள் எந்த ஒரு குறை இல்லாமல் ஏற்றுக்கொண்டு இது இறைவனோட பிரசாதம், இறைவன் கொடுக்கப்பட்டிருக்க இந்த சந்தோஷத்தை முழுமையாக வாழணும்னு செஞ்சிட்டிங்க அப்படின்னா கர்மாவினை கண்டிப்பாக உடனே குறையும். அடுத்தது வந்து இது சொர்க்கம் நொர்க்கன்னு தனியாக எதுவும் கிடையாதுங்க, இங்கே தான் இருக்குது. நீங்கள் எதை வந்து சொர்க்கம்னு சொல்கிறீங்கன்னா எப்படிங்க? அதாவது ஒரு நதி ஓரத்தில் ஒருத்தர் இருக்கார். அவருக்கு ஒரு சின்னதாக அங்கே ஒரு குடிசை இருக்குது. அந்த குடிசையிலையும் அவரால் சந்தோஷமாக வாழ முடியும், வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? இதே நீங்கள் இப்படியே எடுத்துக்கங்களேன், பெரிய கோடிக்கணக்கில் கட்டடம் கட்டி வாஸ்து சரியில்லைன்னு கால் வச்சா எரியுது, உள்ளே போக முடியல, எந்த சந்தோஷமும் எங்களுக்கு இல்லை, அது உள்ளே போனால் எங்களுக்கு எந்த ஒரு சமாதானமும் இல்லை, எப்போ போனாலும் சண்டை சச்சரவாக இருக்குது, அப்படி வந்து உணர்றவங்களும் இருக்காங்க. இப்போ இதில் எதுங்க
வசதி வாய்ப்பு எதுங்க உண்மையான சந்தோஷத்தை கொடுக்குது அப்படின்னா, உங்கள் மனம்தான், மனதோடைய நிலைப்பாடு தான் சந்தோஷத்தை கொடுக்குது. மனநிலை தான் சந்தோஷத்தை கொடுக்குது. அப்போ அந்த கட்டடத்துக்கோ, அந்த செங்கலுக்கோ, மணலுக்கோ, கல்லுக்கோ, இல்லை வண்டி வாகனத்துக்கோ, உயர்ந்த ரக வண்டி வாகனத்துக்கோ எப்படி இருந்தாலும் நிச்சயமாக கொடுக்க இயலாது. ஏன்னா அது உயிர் ஓட்டம் இல்லாத ஒரு பொருள். ஒரு உயிர் உள்ள பொருள் தன்னோட சந்தோஷத்தை உயிர் இல்லாத ஒரு பொருள் மேலே வைப்பது எவ்வளோ பெரிய முட்டாள்தனங்கிறத யோசித்து பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த தவறுகளை செய்ய மாட்டோம். இருக்கிறதை அனுபவிப்பதில் ஒரு அழகு வந்து வேறு எதுலேயுமே கிடையாதுங்க. சரிங்களா? ஒரு ஓடம் இருக்குது, ஒரு ஆத்தோரத்தில் பசங்க வந்து விளையாடுறத பாருங்கள், ரசிங்க, இயற்கையை ரசிங்க. சரிங்களா? கேட்டால் கடன் இருக்குதுன்னு சொல்கிறீங்க. கடன் வாங்குறது யார்? நம்ம தான் வாங்கிடுவோம் கடன். ஒரு வீடு கட்டுறதுக்கு வந்து முதல்ல வந்து கடனுக்கு வாங்குறீங்க. 1 மாதம் கட்டுறீங்க, 2 மாதம் கட்டுறீங்க. என்ன ஆயிரும்? ஏன் அதை ஒரு பெரிய சுமையாக எடுத்துக்கிறீங்க? அதோடு பயணித்து பாருங்கள், அதோடு சேர்ந்து வாழ்ந்து பாருங்கள். அது ஒரு வகையான அனுபவம். அந்த அனுபவத்தை ரசித்து பாருங்கள். இந்த மாதம் நம்ம இஎம்ஐ கட்டணும், அது எப்படி கட்டுறோம், அதுக்கான சேசிங் எப்படி இருக்குது, அது எவ்வளோ கஷ்டப்படுறோம், அவங்க ஒரு கேள்வி கேட்கும்போது நம்ம எப்படி பதில் சொல்கிறோம், இதெல்லாம் நீங்கள் வந்து வெளியே உங்களை நீங்கள் ரசித்து பாருங்கள். அந்த சூழ்நிலையை ரசித்து பாருங்கள். நிச்சயமாக இந்த வாழ்க்கை சொர்க்கமாக இருக்கும். கண்டிப்பாக நான் சொல்கிறத கேளுங்க. சரிங்களா? உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னா, உங்களுக்கு மேலே இருக்கிறவனை பார்த்துட்டு பிரச்சனை இல்லைன்னு நம்பிடாதீங்க. அவங்களுக்கும் பிரச்சனை இருக்கும். முதல்ல உங்கள் மேலே இருக்கிறவங்கள பார்த்து வியக்கிறத வந்து நிறுத்துங்க. சரிங்களா? உங்களை பார்த்து வியக்க ஆரம்பிங்க. உங்களை ரசிங்க. உங்களை முதல்ல வந்து அங்கீகரிங்க. உங்களை வந்து மதிங்க. உங்களை நேசிங்க. இதுதான் வாழ்க்கையோட தத்துவம். மேலே இருக்கிறவன், அங்கே இருக்கிறவன், இங்கே இருக்கிறவன், அவன் உள்ளே எவ்வளோ ஓட்டை இருக்குன்னு எனக்கு தெரியும். ஏன்னா ஜாதகம் நான் பார்க்குறனால அதில் வந்து உங்களுக்கு எதுவுமே கிடைக்க போகிறது கிடையாது. முட்டாள்தனமான ஒரு கணக்கு போட்டுட்டு, முட்டாள்தனமான ஒரு யூகம். இதெல்லாம் ஒரு முட்டாள்தனமான யூகம். நாம் ஏமாற்றிக்கிறதுக்கான யூகம். ஸோ இதை தவறுங்கள். இயற்கையாக நமக்கு கிடைக்கப்பட்டிருக்க இந்த குறைவான வாழ்க்கையை எப்படி அழகாக மாற்றுறதுங்கிறது உங்கள் கையில் இருக்குது. இது உங்கள் சாய்ஸ். கர்மாவை சேர்க்கிறதா, கர்மாவை அவுத்துறவா, கட்ட வைக்கவா அப்படிங்கிறது நீங்கள் தான் முடிவு பண்ணணும். கர்மாவை சேர்க்கவா, கர்மாவை கழிக்கவா, இங்கே சொர்க்கத்தை பார்க்கணுமா, இங்கே நரகத்தை பார்க்கணுமா, இதெல்லாம் நீங்களே பண்ணிவிட்டு கடைசியில் அவர் மேலே பழிய போகிறது எந்த விதத்துலையும் நியாயம் கிடையாது. அவர் எல்லாத்துக்கும் எல்லாமே கொடுத்துருக்குறார். சரிங்களா? நல்லா யோசித்து பாருங்கள். இந்த பூமியில் என்னென்ன படைச்சிருக்காரு, என்னென்ன கொடுத்துருக்காருன்னு யோசித்து பார்த்துட்டு நியாயமாக இதுக்கு தனிமையில் யோசிங்க. கூட்டமாக கோவிந்தா போடாதீங்க. தனிமையில் யோசித்து பாருங்கள். நிச்சயமாக பதில் கிடைக்கும்.